இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதை நன்மையாக முடிய பண்ணினார். எதை நன்மையாக முடிய பண்ணினார்? யோசேப்பின் வாழ்வில் அவன் அனுபவித்த துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, அடிமைத்தனத்தை, வீண் பழி சுமத்தப்பட்ட அந்த நாட்களை, சிறையில் வாடின அந்த காலங்களெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? நன்மையாக முடிய பண்ணிருக்கு. நிச்சயமாக நன்மை உங்களுக்கு பலனாக வரும். கர்த்தர் நன்மையானதை தான் தருவார். தீமைகளும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான செய்யும் மாறும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்விலும் பாடுகள் இருந்திருக்கு, பிரச்சனைகள் இருந்திருக்கிறது, ஆபத்துகள் இருந்திருக்கிறது, புறக்கணிப்பு இருந்திருக்கு, அவமானம் இருந்திருக்கு, நிந்தனை இருந்திருக்கு, வீண் பழிகள் இருந்திருக்கு, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. ஆனால் முடிவு பாருங்கள், நன்மை. அப்போ நீங்கள் இந்த நாட்களிலே கடந்து வருகிற பாதையில் எதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எதை சொல்ல ஃபஸ்ட்டு? எந்த காரியத்தை சொல்ல? எந்த பிரச்சனையை சொல்ல? ஒன்றா ரெண்டா? எல்லாமே அப்படி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கர்த்தருடைய பிள்ளையானா இப்படி அவமானப்படணுமா? ஆண்டவர் என் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கணுமா? வாக்குத்தத்தம் தரிசனம்னா என் மேலே இருக்க, அப்படி இருந்தும் இப்படித்தானோ? நான் நல்லது தானே செய்கிறேன், ஏன் என்னை இப்படி பகைக்கிறாங்க? நான் உள்ளதை தானே சொல்கிறேன், ஏன் என்னை எப்படி வெறுக்கிறாங்க? ஏன் நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு விலகி தானே இருந்தேன், ஏன் என் மேலே வீண் பழி சுமத்துறாங்க? இப்படி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு நான் எந்த தப்புமே செய்யலையே. இப்படி சொல்லணும்னா 1000 சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை, நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஆட்கள்கிட்டையும் யார்கிட்டனாலும் போய் கேட்டு பாருங்கள். நன்மையானவைகளை அனுபவிக்கிறவங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க, உயர்வான நிலையில் இருக்கிறவங்க, பெயர் பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள, தேசத்தில் கர்த்தர் எடுத்துக்காட்டாக வச்சிருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் போய் தனிப்பட்ட விதத்தில் உட்காந்து உங்கள் வாழ்க்கையில் மட்டும் கர்த்தர் இப்படி உயர்வை தந்திருக்கிறாரு, ஆனால் நான் தானே இப்படி கஷ்டப்படுறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க சொல்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அப்போ பரவாயில்ல, நம்ம பிரச்சனை கம்மி தான். அப்போ அதை நன்மையாக முடிய பண்ணினாருங்கிறத மறந்துடாதீங்க. கர்த்தர் ஒரு நன்மையை தான் முடியல வச்சார். கர்த்தர் ஒரு உயர்வை தான் கண்டிப்பாக முடிவாக தருவோம். சம்பூரணம் தான் நம்முடைய எல்லையின் முடிவாக இருக்கும். ஆகவே இன்றைய குறைவுகளை, இன்றைய பாதிப்புகளை, இன்றைய பிரச்சனைகளை, இன்றைய நிந்தனைகளை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார். பரலோக தேவனே, இந்த வார்த்தையின்படி யோசேப்புக்கு நன்மையாய் முடிய செய்த தேவன் வேதனையில், நிந்தனையில், கஷ்டத்தில், அவமானத்தில், புறக்கணிப்பில் இருக்கிறவங்களுக்கும் நன்மையாக எல்லாவற்றையும் முடிய பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.